ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி ஆவாரம் பூவில் வந்து சோப்பு செய்ய போகிறோம். ஆவாரம் பூவை வந்து இதேமாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். இதன் பயன்களை வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் 2 லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கு 660 கிராம் தண்ணி எடுத்திருக்கேன். நான் வந்து இந்த தண்ணிக்கு ஏற்ற மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதிகமாக சூடாகிறதுனால நான் பிளாஸ்டிக் வந்து எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அது தண்ணியில் கலந்துக்கலாம். நம்ம இதேமாரி ஒரு வெட்ட வெளியான இடத்துல தான் வந்து இந்த காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணணும். நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கும்போது இந்த காஸ்டிக் சோடா ஹீட் ஆகும்போது அதுலேருந்து ஒரு புகை மாதிரி வராது, அப்படியே மூச்சு திணறல் மாதிரி வரும். நம்ம வந்து பழக்கம் இல்லாதவங்க மாஸ்க் போட்டு தான் செய்யணும். அது வந்து ஹீட் ஆனோடனே இதாகும். இந்த காஸ்டிக் சோடா கரைஞ்சி ஒரு 1/2 hour நம்ம வச்சு ஆற வச்சு வச்சிடணும். இந்த மாதிரி தான் இருக்கும். இது ஒரு 1/2 hour நம்ம ஆற வச்சுக்கலாம். அதுக்குள்ளேயே வந்து நம்ம வந்து ஆவாரம்பூ சோப்புக்கு தேவையான ஆவாரம்பூவை கழுவிட்டு நம்ம ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா இது ஹீட் ஆகுறது நல்லா பார்த்தாலே தெரியும். இதை வந்து நம்ம இன்னும் ஆறுனதுக்கப்புறம் இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். ஃபில்ட்ரு பண்ணலை அப்படின்னா தூசி இருக்கும், கரையாத காஸ்டிக் சோடா இருக்கும். அதனால நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். நல்லா ஆவாரம்பூவை க்ளீன் பண்ணிவிட்டு இதேமாதிரி கழுவி எடுத்துட்டு தண்ணி இல்லாமல் எடுத்துட்டு இப்போ நம்ம ஜூஸ் எடுத்துக்கலாம். ஆவாரம்பூவை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஆவாரம் பூவில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து தண்ணி ஊற்றாமல் ஜூஸ் எடுக்கணுமோ அந்த அளவுக்கு குறைச்சி தண்ணி ஊற்றி ஜூஸ் எடுத்துக்கணும். தண்ணி வந்து நம்ம கரெக்டாக அளந்து தான் மெஷர் பண்ணி தான் எடுத்திருப்போம். அதனால் எவ்வளோ கொஞ்சம் கம்மியான அளவுக்கு ஜூஸ் எடுத்தால் போகணும். ஆனால் திக்காக அதிக பூவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ரொம்ப திக்காக நம்ம ஜூஸ் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஜூஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். திக்காவே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து செக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். அந்த காஸ்டிக் சோடாவும் ஆறிடுச்சு. இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காய் எண்ணெய் வந்து இதனோட ஊற்றி மெதுவாக ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா ஒயிட் கலர், பியூர் ஒயிட் கலரில் வந்துடுச்சு. இது தோசை மாவு பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ சோப்பு ஊற்றுறதுக்கு தயாராகிடுச்சு. இப்போ நம்ம இந்த கடைசி நேரத்தில் நம்ம இந்த ஜூஸை வந்து ஆவாரம்பூ ஜூஸை இதோட சேர்த்துக்கலாம். அது அப்படியே ஒரு பக்கம் ரொட்டேட் பண்ணிகிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேர்த்துட்டு, இது பார்க்குறதுக்கே எவ்வளோ ஒரு கோல்டன் கலரில் அழகாக இருக்குது. ஆனால் நமக்கு கடைசி வரைக்கும் அந்த சோப்பு வந்து இந்த கலரில் நமக்கு கிடைக்காது. கடையில் வாங்குகிற சோப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த டார்க் கலருக்கு அதுக்கு ஒரு கலர் சேர்ப்பாங்க. நம்ம வந்து எந்த ஒரு கலருக்கும் எந்த ஒரு எசன்ஸ் எதுவும் சேர்க்காததுனால நமக்கு நேச்சுரல் கலராகவே இருக்கும். சோப்பு வந்து வெளூர்ன கலராக தான் நமக்கு வந்து 45 நாளுக்கு அப்புறம் நமக்கு வந்து வெளூர்ன கலராக தான் கிடைக்கும். இப்போ ஆவாரம் பூவில் வந்து நம்ம எதுக்கு சோப்பு செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆவாரம் பூவில் வந்து நிறைய நன்மைகள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆவாரம் பூ வந்து பொதுவாகவே நம்ம சருமத்துக்கு வந்து ரொம்ப நல்லது. நம்ம வந்து ஆவாரம்பூ சோப்பு வந்து தொடர்ந்து பயன்படுத்திகிட்டே இருக்கும்போது நம்ம மூஞ்சில் வந்து உள்ள அந்த பிளாக் மார்க்ஸ், அப்புறம் மங்கு, அப்படியே சிலவங்களும் பார்த்திங்கன்னா அந்த 2 கன்னத்தில் மூக்கிலலாம் ஒரு மாதிரி கோடு மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் தான் மங்கு. அந்த மங்கு கரையெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிரும் நம்ம தொடர்ந்து பயன்படுத்திகிட்டு இருக்கும்போது. அந்த கரும்புள்ளி மங்கெல்லாம் மறைஞ்சி ஒரு இயற்கையாகவே நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு பளபளப்பு கொடுக்கும். ஆவாரம்பூ சோப்பு வந்து நம்ம உடம்புல உள்ள வேர்வை நாற்றத்தை வந்து போக்குறதுக்கு வந்து இந்த ஆவாரம்பூ வந்து நம்ம பயன்படுது. நலுங்கு மாவுலலாம் பார்த்திங்கன்னா அதுக்கு தான் இந்த ஆவாரம்பூ வந்து பயன்படுத்துவாங்க. அப்புறம் நம்ம ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து இந்த ஆவாரம்பூ வந்து நம்ம இதில் சோப்பில் வந்து சூப்பர் பேட்டிங் முறையில் தான் நம்ம ஏற்கனவே செஞ்சுருக்கோம். அதுலேயும் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து 15%லேருந்து 20% வரை நம்ம வந்து அதிகமாக தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கோம். அதனால் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து வறட்சி தராமல் தான் நல்லா க்ளோவாக இருக்கும். ஆவாரம்பூ வந்து குளிர்ச்சி தன்மையுடையது. ஆவாரம்பூ வந்து உடம்புக்கு குளிர்ச்சி தருது. வெயில் காலங்களில் நமக்கு ஏற்படுற வந்து வேக்கூறு,
அப்புறம் இந்த வேர்வைப்படுறதுனால சிலவங்களுக்கு அரிப்பு இருக்கும், அரிப்பு எரிச்சல் அதெல்லாம் இந்த ஆவாரம் பூ சோப்பு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறதுனால நமக்கு வந்து அது வந்து சரியாகுது. இவ்வளோ நன்மைகள் வந்து ஆவாரம் பூவில் இருக்கிறதுனால நம்ம வந்து சோப்பு வந்து செய்கிறோம். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததற்காக அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.